கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டம். முதல் தொகுதி கன்னியாகுமரி. டிஎம்கே 39.12, ஏடிஎம்கே 43.77, என்டிகே 4.52, டிவிகே 12.59, H2 ஏடிஎம்கே ப்ளஸ் விச் இஸ் என்டிஏ. சார், இந்த 6 தொகுதியிலையுமே பிஜேபி நிற்கணும்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது சார். இந்த 6 தொகுதியிலுமே பிஜேபி நிற்கணும் ஒரு கருத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் கன்னியாகுமரி ரிசல்ட் எப்படி? இல்லை, கன்னியாகுமரியில் போன வாட்டி தலவாய் சுந்தரம் நின்று ஜெயிச்சார். 2016 அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா தான் அவருக்கு சீட் கொடுக்கல. ஏன்னா வந்து அவர் தான் கூட்டு போனார் அவங்கள கூட்டு போனப்பறம் அந்த விழா ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என்னங்க பிள்ளைமாருக்கு சீட் கொடுக்குறீங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது நிறைய பேர் நாடார் தான் இருக்காங்க அப்படின்னாங்க. அதுலேயே அவருக்கு சீட்டு போயிடுச்சு. சில சமயம் வந்து கூட்டு போகக்கூடாது அம்மாவான்ட்டாங்க. ஓகே, ஸோ கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் தலவாய் சுந்தரம் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தலவாய் சுந்தரம் அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நல்ல சீட்லாம் பிஜேபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, வின்னபிள் சீட்லாம் கொடுத்தீங்கன்னா, பிஜேபி டு அதிமுக ஓட் ட்ரான்ஸ்ஃபர், அதிமுக டு பிஜேபி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அருமையாக நடக்கும். அது பண்ணாங்கனாலே முடிஞ்சிடும். ஸோ அதுதான் அங்கே எல்லையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுக்க யாருமே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு கூட்டணியில் இருக்காதுல்ல, அதில் வந்து ஒரு விதமாக தானே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பட் கன்னியாகுமரி தொகுதி நிச்சயமாக ஒரு சாதகமான தொகுதிங்க. அதுவும் தலைவாசனம்னா நின்னார்னா தூக்கிட்டு போகக்கூடிய. மீண்டும் பொன்னார் நிற்பார்னு நினைக்கிறீங்களா சார்? மீண்டும் பொன்னார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எம்எல்ஏவாக அவர் நிற்பார்னு எனக்கு தோணலை. அவர் இதுவரைக்கும் நின்றுருக்கு, எப்போதுமே தொடர்ந்து எம்பிக்கு தான் நின்றுருக்காரு. அவர் ஒரு 9 தடவை நின்றுருக்கார். இடைத்தேர்தல் சேர்த்து 9, இப்போ நின்று சேர்த்தா 10 தடவை நின்றுருக்காரு. பிஜேபியுடைய ஹிஸ்ட்ரியில் அத்வானிக்கு கூட இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டதில்லை. பொன்னாருக்கு தான் 10 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த தொகுதி நாகர்கோயில். டிஎம்கே 41.42, ஏடிஎம்கே 42.58, என்டிகே 4.45, டிவிகே 11.55. ஏடிஎம்கேக்கு போது ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஸோ கிறிஸ்டியன் ஓட்ஸு, இந்த ஃபிஷர்மேன் ஃபெர்னாண்டோ ஓட்ஸ் அதெல்லாம் வந்து டிவிகே பக்கம் போகுது. க்ளோஸ் ரேஸ் தான். ஆனால் நாகர்கோயிலில் யார் கேண்டிடேட்னு பார்க்கணும். பிஜேபியில் யார் கேண்டிடேட்டு? ஏன்னா எம்ஆர் காந்தி எனக்கு தெரிஞ்சு நிற்க மாட்டார் திரும்பி. ஸோ எம்ஆர் காந்தி நிற்காத பட்சத்தில் யார் கேண்டிடேட்டு, தட் வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது பிஜேபிக்கு. இன்னொன்று, ஏற்கனவே பிஜேபி கேண்டிடேட் இருந்திருக்காருங்கனால இந்த இடத்துல பிஜேபிக்கு திரும்பவும் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓட்டெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு போகிறார் அப்படின்னா பிஜேபி கேண்டிடேட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு முன்னைக்காட்டில் அதிகரிக்கும். ஆனால் இந்த வெற்றியை உறுதி செய்கிறதுக்கு பிஜேபி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, ஒன்று அவர் எம்ஆர் காந்தியை நிறுத்தணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சரியான கேண்டிடேட்டை போடணும். இந்த இடத்துல என்டிஏ சைடு ரொம்ப தேவையானது என்னென்னா கேண்டிடேட் செலெக்ஷன் பக்காவாக இருக்கணும். ஏனோ தானோன்னு பண்ணால் வேறு விதமாக போயிடும். ஏன்னா இதில் ஜெயிக்கக்கூடிய தொகுதி. இப்போ வாராது போல் வந்த மாமணி மாதிரி விஜய் வந்து வாச்சிருக்காரு. ஆமாம், உண்மையை சொல்கிறேன். அதனால இப்போ பிஜேபிக்கு எதிராக போகக்கூடிய வாக்குகளை ஓரளவுக்கு அவர் பிரிக்கிறார். இது ஒரு சாதகமான சூழ்நிலை, இன்னும் இதை பயன்படுத்திக்கணும். ஓகே சார், அடுத்தது வந்து கொளச்சல். டிஎம்கே 45.69, ஏடிஎம்கே 36.57, என்டிகே 4.13, 13.61 விஜய் அகைன். எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஒருவேளை பாஜக தான் நிற்கும். பாஜக ஜெயிக்கணும்னா விஜய் இன்னும் பிரிக்கணும். விஜய் யாரை கேண்டிடேட்டை போடுறாருன்னு பொறுத்திருக்கு. விஜயும் ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டார் அப்படின்னா மணின்னு அவங்க மன்றத்தில் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க சார். ரொம்ப நாளாக சொல்லிட்டு மன்றத்தில் இருக்கவங்களா சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இல்லை, குளச்சலில் அவர் விஜய் வந்து சீட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் வந்து நல்ல கேண்டிடேட் கொடுத்தாருன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது பிஜேபி ஜெயிச்சு போகிறதுக்கு குளச்சலை. அதான் விஜய் வந்து இந்த மற்ற எந்த டிஸ்ட்ரிக்டை காட்டலுங்க, கன்னியாகுமரி அண்டு திருநெல்வேலி இந்த 2ல் ஒரு பெரிய வேலை ஒன்று பார்ப்பார், ஓட்டை பிரிக்கிறது. அதை வச்சு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை என்டிஏ அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2014 காங்கிரஸ் போல் பிரிச்சு நின்று. ஓகே சார், அடுத்த தொகுதி பத்மநாபபுரம். 41.13 டிஎம்கே, 35.85 ஏடிஎம்கே, என்டிகே 8.43 வாங்குறாங்க, டிவிகே 14.5. ரொம்ப நேரம் கழிச்சு என்டிக்கு 5% தாங்க தொகுதி. இல்லை, பத்மநாபபுரத்தில் வந்து உங்களுக்கு வந்து டெமோகிராஃபி ரொம்ப 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 அஃபெக்ட் ஆன தொகுதி. இங்கே வந்து பத்மநாபபுரத்தில் மனோ தங்கராஜோட தொகுதி நினைக்கிறேன் நான். மனோ தங்கராஜ் மேலே அதிருப்திலாம் பயங்கரமாக இருக்குது.
அந்த நிறைய ரிசோர்ஸஸ் வந்து கேரளாவுக்கு போயிட்டுருக்கு, அதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் என்டிகேவும் டிவிகேவும் ஓட்டை வாங்கினாங்கன்னா அப்போ தான் பிஜேபி வில் கம் இன் டு தி கேம். அது வரைக்கும் பிஜேபியால் கேமுக்குள்ளே வர முடியாது. ஓகே, நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸு, முஸ்லீம்ஸு தமிழ் எல்லாமே சூழல் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு பெரிய செக்டாருங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே ஹிந்து முன்னணி கேண்டிடேட் போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டியிட்டு ஜெயிச்ச இடம் இந்த பத்மநாபபுரம் 1984. 84ல் அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. அதனால் இங்கே வந்து இப்போது கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை பெரிய அளவில் விஜய் வந்து கவர் பண்ணிட்டு போனார் அப்படின்னா என்டிஏவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, அடுத்த தொகுதி விளவங்கோடு. டிஎம்கே 39.71, ஏடிஎம்கே 40.50, என்டிகே 6.33, டிவிகே 13.46. எப்படி சார்? நல்லா வாங்குறாரு. அதாவது நேராக கேட்டுறீங்க, விலவங்கோட்டில் விஜயதாரணி நிற்கணும் மாம்பிங்க. நான் என்ன சொல்கிறேன், விளவங்கோடத்துக்கு நாகர்கோயிலில் போட்டு அம்பாசமுத்திரத்தை நிற்கணும். அவங்களுக்கு சீட் கொடுக்கறதா இருந்தால் அம்பாசமுத்திரத்தில் இருந்தாங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் பிள்ளைமார் ஜாஸ்தி. விலவங்கோடில் இந்த ரிசல்ட் சர்வே நம்மளோட ரிசல்ட்டு காமிக்குது. பட் டூ க்ளோஸ் ரேஸு, இது ஏடிஎம்கே கூட்டணி கொடுக்க முடியாது. ஒருவேளை விஜய் இவ்வளோ பிரிச்சா முடிஞ்சு போச்சு. இன்னும் விஜய் பிரிக்கணும், இன்னும் பிரிக்கணும், நிறைய விஜய். பிரிக்கணும். நம்ம விலவங்கோடில் வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. விலவங்கோடில் அவ்வளோ ஈஸி கிடையாது அது. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஆனால் விளவங்கோட்டில் ஏற்கனவே விஜய் தான் நல்லா ஜெயிச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கேண்டிடேட்டு டிஎம்கேவோட கூட்டணி. விஜயதாரணி நாகர்கோவில் தெரியல எனக்கு. if பொன்னார் says தெரியாது. no, விஜயதாரணி நாகர்கோயில் will workல. ஆனால் ஃபெமிலியராக இருக்கும். ஒரு கேண்டிடேட்டு தெரிஞ்ச நாகர்கோவில் வந்து அப்படிங்கிறத போயிட முடியாதுல்ல. நாகர்கோவில் ஆக்சசபிலிட்டிலாம் வேணும். அங்கே வந்து கேண்டிடேட் அங்கே இருக்கணும். அங்கே ஓகே, தமிழகத்தின் கடைசி தொகுதி கிள்ளியூர். டிஎம்கே 57.29, ஏடிஎம்கே 28.14, என்டிகே 5.48, டிவிகே 9.09. இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் பேசுறது ஒன்றுமே இல்லை. வணக்கம், அவ்வளோதான். கடைசி தொகுதி டிஎம்கேக்கு சாதகமானது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.